ஹாய் காய்ஸ், இன்று காலையிலேயே வந்த அவசரமான வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்க, விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாத பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வருது. நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. விண்ணப்பித்தாலே உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி அரசு விடுமுறையெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த ஆவணங்களாம் இல்லாம நீங்க விண்ணப்பிக்காதீங்க. விண்ணப்பிச்சீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அது என்னென்ன ஆவணங்கிறது எல்லாமே A to Z வரைக்கும் நான் சொல்றேன். அதுபடி விண்ணப்பிங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெயினிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிக்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது பார்த்துடலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்த போஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன கேட்கறாங்க, அந்த இடத்துல கோஆர்டினேட்டர், அதாவது நோட்டிபிகேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் தான் எழுதுறோம். நான் நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பூர்த்தி செஞ்சுட்டு அப்புறமேட்டுக்கு சொல்றேன், அதில் இருக்கிறது எழுதுங்க. ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒட்டி இருக்கணும். அதே மாதிரி அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாத இந்த இடத்துல எழுதுங்க. அடுத்து உங்களுடைய அப்பாவுடைய நேமோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோ இந்த இடத்துல எழுதிக்கலாம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுக்கு ஏஜ் என்ன கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் 42 வயசுக்கு உள்ள இருக்கிறீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன ஏஜ் நீங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆனதை போட்டுங்க. ஜெண்டர் நீங்க பார்த்தீங்கன்னா மேலா இல்லை பார்த்தீங்கன்னா ஃபீமேலாங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா போட்டுக்குங்க. அடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வசிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா பேர் போட்டுக்குங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க, அது இந்த இடத்துல எழுதிங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் எழுதிங்க. பின்கோடு கம்பல்சரி. உங்களுடைய மொபைல் நம்பர் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்க பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்க, இந்த ஜாபுக்கு டிகிரி கேட்டிருக்காங்களா, அந்த டிகிரி படிச்சுக்கிறீங்களா, அதை விட எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிறீங்களா என்னங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கம்மியாக படிச்சிருந்தா தான் நாட் எலிஜிபிள். அடிஷ்னலாக அவங்ககிட்ட ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தால் எழுதுங்க, இல்லைனா விட்டுருங்க. ரிலீஜன் அண்ட் கம்யூனிட்டி, நீங்கள் என்ன ரிலீஜன் அண்ட் கம்யூனிட்டிங்கிறது எழுதிங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிக்கிறீங்களாங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் எழுதிங்க. அடுத்து மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க, அது என்னங்கிறது நீங்கள் எழுதிங்க. அதே மாதிரி விதவையா, கணவரால் கைவிடப்பட்டாரா, இந்த மாதிரி கேட்குறாங்க, அது என்னங்கிறத நீங்கள் எழுதிக்கங்க. கிரிமினல் கேசஸ் உங்க மேலே ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள், இல்லாதீங்க தான் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்க முடியும். சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களுடைய சைன் இந்த இடத்துல போட்டுங்க. சைன் போட்டுட்டு லெஃப்ட் சைடில் டேட்டுங்கிறது எழுதிங்க. டேட் எழுதி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிளேஸும் பார்த்தீங்கன்னா எழுதி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போட்டுக்குங்க. போட்டீங்களா? இவ்வளவுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வந்துக்குது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி சொல்றாங்க. குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைத்துறையின் கீழே பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்ல செயல்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் உதவி மையத்தில் காலியாக இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர், அதாவது கோஆர்டினேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி கேட்குறாங்க. குழந்தைகள் மற்றும் சிறப்பு துறையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்குது. இதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கணும்னா முதுகலை சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் வளர்ச்சி, மனித உரிமைகள், பொது நிறுவனம், உளவியல், மன மருத்துவம், இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வையல், இதில் பார்த்தீங்கன்னா நீங்க 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கணினியில நீங்க பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அவசர மையத்தில் நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது பொறுத்த வரைக்கும் 42 வயதுக்கு உள்ள இருக்கணும். சம்பளம் உங்களுக்கு பாருங்க 28,000 மந்த்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 28,000 சம்பளமா கொடுக்குறாங்க. ஸோ இந்த வேலையை மிஸ் பண்ணிடாதீங்க. இது நீங்க பார்த்தீங்கன்னா தற்காலிகம் நீங்க பார்த்தீங்கன்னா நினைக்க வேண்டாம். தற்காலிகம் வந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கான்ட்ராக்டுமே கிடையாது. 1 இயர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தற்காலிகம் தான். ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு வேகன்சி எடுக்கணும்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா இவங்களே இன்னொரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணியே ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் அப்ளிகேஷன் ஃபார்ம் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது. அதை நீங்க டவுன்லோட் செஞ்சு பூர்த்தி செஞ்சு 30/1/2026 மாலை 5:45 நீங்க பார்த்தீங்களா எங்க அனுப்பணும்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, சுபா வளாகம் எண் 106/7, தரைதளம், அன்னை நகர், மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை, பெரம்பலூர் மாவட்டம் 621212 இந்த முகவரிக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அனுப்பணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பூர்த்தி செய்யப்படாத அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்கப்படும். அதே மாதிரி சுய சான்றிதழ் விற்கப்பட்ட நகல் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அது என்ன சொல்றாங்கன்னா நீங்க வைக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட். உங்களுடைய சைன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் இருக்குன்னா கீழே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய சைன் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் நீங்க பார்த்தீங்கன்னா எழுதிக்கங்க.
செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சைன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. போட்டு நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி வைக்கலன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்கப்படும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்ததே யாருக்கும் தெரியாது. விண்ணப்பிக்கிறதுக்கான நாளும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இது அவசரமான செய்தி சொல்லலாம். உங்களுக்கு பயனுள்ளனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். இதில் பெரம்பலூர் மாவட்டம் மட்டும் விண்ணப்பிக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ண கிடையாது. தமிழ்நாட்டில் 6 வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறதும் பண்ணாதும் உங்களுடைய விருப்பம். இது மாதிரி பல தகவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு வச்சிங்களா, ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.